ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்எஸ் மங்கலம் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவில் விஸ்வகர்மா சார்பில் நடந்த கிருஷ்ணர் பிறப்பு, அதைத் தொடர்ந்து இன்னிசை கச்சேரி நடந்தது. இன்னிசை கச்சேரியை தொடர்ந்து டொமாக்கா பாய்ஸ் சார்பாக அனைவரும் குட்டி நடனம் ஆடிய வீடியோவும் பார்க்கலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மதுரையை ஆட்சி செய்த மன்னன் கம்சன். அவன் தங்கை தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடைபெற்றது. அப்பொழுது ஒரு அசரீரி குரல், தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் கம்சனுக்கு அழிவு ஏற்படும் என்று எச்சரித்தது. இதை கேட்ட கம்சன் பயந்து தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்தான். அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் கம்சன் கொன்றான். காலம் சென்றது. தேவகியின் 8வது குழந்தையாக உலகத்தை காக்கும் திருமால் கிருஷ்ணராக அவதரிக்கப் போகும் அந்த புனிதமான இரவு வந்தது. சிறைச்சாலையில் தெய்வீக ஒளியுடன் கிருஷ்ணர் பிறந்தார். குழந்தையை பார்த்த வசுதேவரும் தேவகியும் பேரானந்தம் அடைந்தனர். அப்போது இறைவன், இந்த குழந்தையை கோகுலத்தில் நந்தகோபரிடம் கொண்டு சென்று சேர்த்து அங்கே இருக்கும் பெண் குழந்தையை இங்கு கொண்டு வாருங்கள் என்று அருளினார். அந்த நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் தானாக திறந்தன. காவலர்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். வசுதேவர் கிருஷ்ணரை ஒரு கூடையில் வைத்து தலையில் சுமந்து கொண்டு யமுனை நதியை கடந்து கோகுலம் நோக்கி புறப்பட்டார். அப்போது பெருமழை பெய்தது. ஆதிசேஷன் தனது பல தலைகளால் குடைபோல் நிழல் கொடுத்து குழந்தை கிருஷ்ணரை பாதுகாத்தான். யமுனை நதியையும் கடந்து வசுதேவர் கோகுலத்தை அடைந்தார். அங்கு நந்தகோபரின் இல்லத்தில் பிறந்திருந்த பெண் குழந்தையுடன் கிருஷ்ணரை மாற்றி வைத்து அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மீண்டும் மதுரைக்கு திரும்பினார். கிருஷ்ணரின் பிறப்பு ஒரு குழந்தையின் பிறப்பு மட்டுமல்ல, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட இறைவன் எடுத்த அவதாரத்தின் தொடக்கம். அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் உலகெங்கும் பக்தர்கள் கோவிந்தா, கோபாலா, கிருஷ்ணா
பாசமுள்ள தம்பிய போலே காத்திருக்க ஆகிறாள பாசமுள்ள தம்பிய போலே காத்திருக்க ஆகிறாள அப்போதும் இப்போது ஏற்றா எப்போதும் செல்லாது ஆச்சா நாரத்தை சதிக்கிறது நாரத்தை சதிக்கிறது எங்களையும் கொட்டாமாடே